ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் மீஷோலேருந்து நிறைய ட்ரெஸ்ஸு, ஹோம் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் ஹேண்ட்பேக் வந்து ட்ரை பண்ணுறேன். அதுவும் எல்லாமே ஸ்லிங் பேக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சனா பாண்டி சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 500க்குள்ளே இருக்க கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சில இதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணும்போது எனக்கே வந்து ஷாக் ஆச்சு. என்னது இது 500 தானா, நிஜமாதானா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சுல. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் லுக் மாதிரி இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இவங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபேவரட் பிளாக். டன்டடா, இவர் யாருன்னு தெரியுதா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், 70s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து இவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 2K கிட்ஸுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு ரொம்ப தெரியும். பா, வேறு லெவலில் இருக்குது இதோட ஃபினிஷிங்கே. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு பிராண்டடாக நம்ம போய் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான லுக் வந்து இதில் இருக்குது. ஓப்பன் பண்ணும் போதே அந்த ஃபீல் வந்து நமக்கு வேறு லெவலில் இருக்குது. ஒரு லக்ஸரியாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் போடுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தெரியும். மற்றபடி அவங்களால கெஸ் பண்ணவே முடியாது. இதோட ஃபினிஷிங் வந்து நமக்கு சூப்பராக இருக்குது. ஸ்லிங் பேக்கு. ஸோ ஸ்லிங் பேக் இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏற்றி இறக்கிக்கலாம். டடா, நல்லா இருக்குல்ல. இது வந்து நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலர், நேவி ப்ளூ. கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்குது. எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ கவர்ஸ் வச்சுருக்காங்கடா சாமி. ஸோ இதுலேருந்து என்ன அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, பார்த்தீங்களா, டெலிவரி ஆன மாதிரி ஆயிடுச்சு, சப்பையாயிடுச்சா. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன ப்ரூவ் பண்ண வராங்கன்னா, இந்த பேக் வந்து அந்தளவுக்கு கெப்பாசிட்டி தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்கள் ரொம்ப ஹெவியாலாம் வச்சிங்கன்னா பேக் கண்டிப்பாக வெயிட் தாங்காது. இதெல்லாம் நம்ம சும்மா ஒரு ஃபேன்சி ஐட்டம்ஸ் மாதிரி தான் நம்ம வந்து இதை எடுத்து கேரி பண்ணிக்க முடியும். நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கீங்க, பெரிய பெரிய இதெல்லாம் உள்ளே ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து வேலைக்கே ஆகாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ சென்டரில் வந்து நம்ம கேஷு, கார்டு இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் வச்சுக்கலாம், இல்லை வேலட் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஈவன் நம்ம குட்டி குட்டி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கேரி பண்ணலாம். அழகாக இருக்குது. ரொம்ப ஹெவியாக வச்சுக்க முடியாது. இதெல்லாம் சும்மா வந்து அழகாக அப்படியே ஸ்டைலாக போட்டு போகல, அந்த மாதிரி பர்பஸ்க்கு இது தாராளமாக வாங்கலாம். சூப்பராக இருக்குன்னே சொல்வேன். அதோட ஃபீலே நமக்கு வந்து கொஞ்சம் லக்ஸரியாக இருக்குது. நைஸ். அன்பாக்சிங் செகண்ட் ஒன். பா, இது ஆக்சுவலாக பேக்கிங்கே வேறு லெவலில் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸில் ஓப்பன் பண்ணிட்டேன். பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே பபுள் ரேப்லாம் வச்சு வேறு லெவலில் இருந்துச்சு. என்னடா இது ஒரு ஹேண்ட்பேக்குக்கு அதுவும் இந்த அமௌண்ட்டுக்கு எப்படி இவங்க இவ்வளோ பேக்கிங் பண்ணுறாங்க, அவ்வளோ சேஃபாக டெலிவர் பண்ணணும்னு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. க்யூட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாரீக்கெலாம். பட் ஆக்சுவலாக இதில் ஸ்லிங் இருக்கணும். ஏன்னா நான் பிக்கில் பார்த்தேன், ரொம்ப குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது. சொன்னோம்ல இதுக்குள்ளே ஸ்லிங் இருக்குன்னு சொல்லி. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்லிங் நமக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு டிட்டாச் பண்ணுறது, அட்டாச் பண்ணுறது இந்த மாதிரி தான். ஸோ நம்ம சைடில் வந்து இதை வந்து மாட்டி எடுத்துக்கலாம் ஸ்லிங்காக. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இப்படி யூஸ் பண்ணாலே அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக நம்ம சாரீக்கெலாம் வந்து வியர் பண்ணுவோம்ல, ஸோ சாரீக்கெலாம் மோஸ்ட்டாக நம்ம சாரீ ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதெல்லாம் போகணுன்னா இந்த மாதிரி தான் வேணால் கேரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நமக்கு ஸ்லிங் வேணுனாலும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு செல்ஃபோன், 2-3 மேக்கப் ஐட்டம்ஸு, வாலெட் இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போய்க்கலாம். சைடில் வந்து நமக்கு தனியாக ஜிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஜிப்பு கிடையாது. இதில் வந்து 2 ஜிப்பு வந்து இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஜிப்பு இருக்குது, இங்கே ஒரு ஜிப்பு இருக்குது.
ஸோ இதுக்குள்ளே ஒரு ஜிப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் நமக்கு சைட்லலாம் ஜிப் வரும்ல அதெல்லாம் கிடையாது. பட் எனிவேஸ் நல்லாயிருக்கு. இதோட ஃபினிஷிங் நமக்கு வந்து சூப்பராக இருக்குது இல்லை, க்யூட்டாக இருக்குது. நான் முன்னாடியே அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இங்கே வச்சுருக்கலாம். ஆனால் எப்படி கவரில் வந்து பேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த கவர்லாம் நான் வந்து அன்பாக்சிங் பண்ணாமல் வச்சுருக்கேன். சேம் பர்சன். இவங்களாம் எங்களோட ஃபேவரட் குழந்தைகளெல்லாம். இவங்க படம் பார்க்காம நாங்கள் இருந்ததே கிடையாது. அவ்வளோ படம் வந்து வந்திருக்கோம். வாவ், என்னப்பா மீஷோவில் எந்த பேக்கை பார்த்தாலும் அழகாக இருக்குது. இதுவுமே சொல்லணும்னா ஒரு லக்ஸரி ஃபீல் வந்து இருக்குது. இதோட ஃபினிஷிங் வந்து நல்லா மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. இதுவுமே ஸ்லிங் பேக் தான், உள்ளே கண்டிப்பாக ஸ்லிங் இருக்கும். ஓ, இவங்க அட்டாச் பண்ணியே தான் வச்சுருக்காங்க தெரியுதா, கியூட்டி பை. இது வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் டேஸ் தான் வந்து ஞாபகம் வரும். அதில் தானே இந்த மாதிரி லாக் இருக்கும். சூப்பர். இதோட கலருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து காமனாக கேரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சுடிதாராக இருந்தாலும் சரி இல்லை சாரியாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே நம்ம வியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்கும், இல்லை சாரிக்கு போடுற மாதிரியும் ஒரு ஃபீல் வந்து இருக்கும். நல்லாயிருக்கு. இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கோல்ட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நைஸ். நம்மளாலலாம் 5000 10,000லாம் கொடுத்து ஒரு ஹேண்ட்பேக்லாம் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம். லுக் வைஸும் நல்லாயிருக்கு. உள்ள கெப்பாசிட்டி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், இதில் வந்து நிறையவே கெப்பாசிட்டி இருக்குது. தாராளமாக நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுக்கலாம். வெயிட் கொஞ்சம் தாங்கும். அதுக்காக நீங்கள் பெரிய பெரிய வாட்டர் பாட்டிலாக வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. இதில் என்ன வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 நம்ம பேக் பார்த்தோம்ல, அதை 2 கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து உள்ள நிறையவே ஸ்பேஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுலேயுமே சென்டர் ஜிப் வந்து இருக்குது. ஆனால் சென்டர் ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா பவுச் மாதிரி குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் நம்ம கேஷ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும் போல இருக்குது. உள்ளே பாருங்கள், ஃபுல்லாக வந்து வரல, பாதி வரைக்கும் தான் இது இருக்குது. குட்டியாக மணி பர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அதே தான். நைஸ். இப்போ என் வீடு அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சோஃபா எப்படி இருக்குன்ட்டு. 3 ஹேண்ட்பேக்கை ஓப்பன் பண்ணதுக்கு எனக்கு வந்து இப்படி இருக்குது. இன்னொரு 3 பேக் வேறு இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அவங்களையும். ஸோ நைஸ். சி, இந்த கலர் கூட மேட்ச் ஆகுது பாருங்கள். வியர் பண்ணிட்டு போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டில் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். பண்ண மாதிரி ஃபீல்லாம் இல்லைங்க, த்ரெட்டில் தாங்க பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம இப்படி வெளியில் எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மாட்டிக்கலாம். ஸோ செயின் டைப் பேக். நம்ம கிளாசிக் லுக் வந்து இருக்குது இதில். ஓகே, இதில் வந்து நமக்கு சென்டர் ஜிப்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த கார்னர் ஜிப் வந்து இருக்குது. உள்ள கொஞ்சம் ஸ்பேஸாகவே இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலட் எடுத்துக்கலாம், மொபைல் வச்சுக்கலாம், 1-2 மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். குட்டி குட்டி ஐட்டம்ஸ், லிப்ஸ்டிக்கு, ஐலைனர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சூப்பர்னே சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருந்தது. இப்போது நேரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐ திங்க் இப்போ நம்ம பார்த்த எல்லா பேக்கை விட இது கொஞ்சம் காஸ்ட்லி சென்ஸ் ஒரு 100 அந்த ரேஞ்சஸில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். வாவ், இதோட ஃபினிஷிங் பாருங்கள், மேக்கிங் ஃபினிஷிங் எல்லாம் சொல்கிறேன். பேக் சைடில் ஒரு ஜிப் வந்திருக்கு. பட் வந்து குட்டியாக தான் இருக்குது. மொபைல்லாம் எனக்கு தெரிஞ்சு வைக்க முடியாது. பெரிய மொபைலாக இருந்துச்சுன்னா நம்ம கேஷ்லாம் கேரி பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோக்கெலாம் போகும்போது நமக்கு சேஞ்ச் தேவைப்படலை எடுத்து கொடுக்கறதுக்கு, பஸ்ஸுக்கு ஆட்டோக்கெலாம்.
அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளோரல் டிசைன் வந்திருக்கு. இந்த இடத்துல குட்டியாக பவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நைஸ். அப்பா இதில்வா அதில் கவர்லாம் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மற்ற பேக்லேயும் வச்சுருந்துருக்கலாம், நல்லாயிருக்கும்ல. ஸோ உள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குதுன்னு பாருங்கள். ப்ளஸ் நமக்கு தனியாக ஸ்லிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணும்னா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பர்ஸ் மாதிரி கூட. இப்படி பார்த்தா மணி பர்ஸ் மாதிரியே இருக்குது. பட் நம்ம இது யூஸ் பண்ணால் தான் நம்ம ட்ராவலுக்குலாம் கரெக்டாக இருக்கும். எங்கே மாட்டுறது இதை? ஓகே ஓகே, உள்ளே கொடுத்துருக்காங்க. எனக்கு யூஸ்வலாக இங்கே தானே கொடுப்பாங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே சென்டர் ஜிப் இருக்குது. இதுலேயுமே சென்டர் ஜிப் இருக்குது. ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. இப்படியே யூஸ் பண்ணால் இது வந்து பர்ஸ். இதை மாட்டிட்டோம்னா ஸ்லிங் பேக் 2 in 1 குடுமி வச்சாச்சு பேக்குக்கு. இவங்களோட பேக்கிங்கும் சூப்பராக இருந்துச்சு. பாக்ஸில் வச்சு வந்துருந்தது எனக்கு வந்து பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பபிள் கவர் இதெல்லாம் வச்சு வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபைனல் பிஸ்தா கலர். இதுதான் இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. தெரியுதா? இந்த மாதிரி ஷேப் இருக்க பேக் வந்து நான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக என்கிட்ட கிடையாது. நான் பார்த்துருக்கும் போது வந்து நல்லா இருக்கேன்னு என்ன தோணுச்சு. ஏன் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா, இது வந்து நான் அந்த ட்ராவல் டைமெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இப்போ நம்ம எதாவது ட்ராவல்லாம் பண்ணுறோன்னு பார்த்தீங்களா, இப்போது ஊருக்கு போகிறோம் அந்த மாதிரி டைம்லலாம் இதை மட்டும் வந்து எடுத்துக்கிறாங்க. இதில் வந்து மொபைலு, மைக்கு, ப்ளஸ் குட்டி குட்டி ஆக்சசரிஸ் இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் அழகாக இருக்குது. இதோட ஷேப்பே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நீங்கள் வேணால் பாருங்கள், டூர் போகும்போது இந்த மாதிரி பேக் யாராவது ஒருத்தங்களாச்சும் கொண்டு வந்திருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து தனியாக ஜிப்பெல்லாம் கிடையாதுங்க. சென்டர் ஜிப் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஒரே ஒரு ஜிப்பு மட்டும்தான். உள்ளே லைட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து தனியாக ஏதாச்சும் ஒரு சில்லறை போட்டு வச்சுக்கலாம். ஆனால் இது மோஸ்ட்டாக விலாக் எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்கள் மொபைல்லாம் எனக்கு மொபைல் மட்டும்தாங்க நான் கையில் வச்சுப்பேன். அது வந்து கையிலேயே வச்சுட்டு இருக்க வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ பேக் இருந்தால் பெட்டராக இருக்கும், ஆனால் பெருசாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த மாதிரி பேக் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த விலாக் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி காலேஜ் பொண்ணுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது அந்த மொபைல் மட்டும் டக்குன்னு எடுக்கிறாங்களா, அதுக்கு மட்டுமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஜிப்பெல்லாம் இல்லை, சும்மா இது இப்படி தானே இருக்குது, டக்குன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம், டக்குன்னு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. நான் கிட்டையும் காமிக்கிறேன், மேக்கிங் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பிஸ்தா க்ரீன் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இதுவுமே காமன் கலர் தான், இங்கிலீஷ் கலர் தானே. நைஸ். சென்டர்லேயும் அந்த கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க, இந்த செயின்லேயும் அந்த கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம ஜீன்ஸ்க்கெலாம் போட்டால் கூட இதை வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இது ஷேப்பே வந்து நல்லா வெஸ்டர்ன் லுக் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டோட்டலாக 6 பேக் வந்து பார்த்துருக்கோம், ஸ்லிங் பேக்கை. ஸோ இதில் வந்து உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்த எல்லா ஹேண்ட்பேக்கோட ப்ராடக்ட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye-bye. Take care.